வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு அருகே அமைந்துள்ள பூங்கோடு ஸ்மைல்ஸ் இந்தியா வித்யாசிரம் பள்ளியில் இன்று அப்பள்ளியின் தலைவர் திரு நந்தகோபாலையா அவர்களின் தலைமையில் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பார்வையாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என பலரும் நமது பாரம்பரிய உடையை அணிந்து பாரம்பரிய முறையில் தை திருநாள் விழாவை மிக விமர்சையாக கொண்டாடி வந்துள்ளனர். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இப்பள்ளியின் தலைவர் நந்தகோபால் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பு அழைப்பாளர்களாக உழவன் பாலு அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் என்றும், பள்ளியின் தாளாளர் ஜீவாராஜி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார்கள் என்றும், மாணவர்கள் படைத்த கொண்டாடிய இந்நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்ச்சிகளாக பல பாரம்பரிய நிகழ்ச்சிகளும், பல பாரம்பரிய பாடல்களை பாடியும், பல பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்தியும் கொண்டாடி வந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக போகிக்கு அடையாளமாக பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் என்ற தலைப்பில் பழைய பொருட்களை தீ வைத்து கொளுத்தியும் அதனை புதுப்பிக்கும் விதத்தில் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு அனைவரும் பொங்கல் வைத்து கொண்டாடினர் என்றும், இதன் தொடர் நிகழ்வாக மாட்டுப் பொங்கலின் அடையாளமாக மாடுகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு செய்யப்பட்டு மாட்டுப் பொங்கலும் மிக விமர்சையாக நடத்தப்பட்டு வந்துள்ளது. மேலும் காணும் பொங்கலுக்கு அடையாளமாக பெரியோர்களுக்கு மதிப்பு மரியாதை செய்யும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை மகிழ்வித்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாரம்பரிய உடைகளில் வந்த மாணவ மாணவிகள் பொங்கல் பாடல்களுக்கு மிக அசத்தலாக ஆடிய நடனங்களையும் கோஷமிட்டு பாடிய பொங்கல் பாடல்களையும் கேட்டு அனைத்து பார்வையாளர்களும் கோலாகலமாக இத்தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி வந்துள்ளனர். கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக என்ற நம் வள்ளுவனின் வாக்குக்கேற்ப இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நம் பாரம்பரிய விளையாட்டுகளையும், நம் பாரம்பரிய பண்டிகைகளையும், அப்பண்டிகைகளை கொண்டாடும் பாரம்பரிய வழிமுறைகளையும் மிக அழகாக எடுத்துக்காட்டியதோடு, ஊர்கூடும் திருநாள் நம் தமிழனின் பெருநாள் என்பதற்கேற்ப பலரும் இத்தை திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் என்றும், இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஸ்மைல்ஸ் இந்தியா வித்யாசிரம் பள்ளியின் தலைவர் திரு நந்தகோபால் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் என்றும், இக்கொண்டாட்டத்தின் இறுதி கட்டமாக ஸ்மைல்ஸ் இந்தியா வித்யாசிரம் பள்ளியின் முதல்வர் திரு ஜான் லாரன்ஸ் ஐயா அவர்கள் நேரலையில் கலந்து கொண்டு இப்பாரம்பரிய பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறியும், தை திருநாள் வாழ்த்துக்களை கூறியும் இப்பொங்கல் கொண்டாட்டத்தை சிறப்பாக முடித்து வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் கலைத்துறையிலும், விளையாட்டுத்துறையிலும், கல்வித்துறையிலும் சிறந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கும் நம் ஸ்மைல்ஸ் இந்தியா வித்யாசிரம் பள்ளிக்கு சுகம் டிவி சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சுகம் டிவியின் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன். நன்றி.